இப்ப இதெல்லாத்தையும் பாத்துட்டீங்க. டாஸ்க் அப்ப பார்வதிக்கு அடிபட்டுருச்சு, கண்ணு பயங்கரமா வீங்கியும் போச்சு. பட் அதெல்லாம் டீடைலா பாப்போம், யார் மேல தப்பு, எப்படி அடிபட்டுச்சு, இது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விக்ரம் பத்தின ஒரு தரமான குறும்படம் போட்டு காட்டட்டுமா? இங்க பாருங்க. மண்டையில இப்படி புடிச்சு என்ன இல்லடா அப்படிதான் மேன் ஹேண்ட்லிங் ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே மேன் ஹேண்ட்லிங் பண்ணணும்ன்றேன்னா எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரியலனா. இதுல சபரி சொல்லிட்டு இருக்காரு, இத ஒரு லிமிட்டுக்கு மேல பண்ணிருந்தா மேன் ஹேண்டில் மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு. ஏன் அதுல என்ன தப்பு? பண்ணணும், மேன் ஹேண்டில்லாம் பண்ணணும். லாஸ்ட் வீக்ல நான் உட்கார்ந்து கதறிட்டு இருக்கேன், ஆனா டாஸ்க் தான் முக்கியம்னு ஒருத்தங்க பண்ணாங்கல்ல. இனிமே பாரு, பிசிக்கல் டாஸ்க்னு ஏதாவது ஒன்னு வரட்டும், ஒரே அப்பு பலார்னு வைப்பேன் அப்படிங்கிறாரு. நான் சத்தியமா பார்க்கவே மாட்டேன். நீல பிசிக்கல் டாஸ்க் வரட்டும், செத்தாங்க எல்லாம் மெனக்கட்டு அடிப்ப பலார்னு வைப்பேன். அது மட்டும் இல்ல, நான் ஒருவேளை அங்க இருந்திருந்தேன் அப்படின்னா ரெண்டு பேரோட மண்டையும் அப்படியே புடிச்சு அப்படியே முட்டி உடைச்சிருப்பேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கேம் நானா அந்த மண்டை என்ன ஆமா நான் இப்படி பண்ணிருப்பேன். ஆறாவது வாரத்துல தான் ஒருத்தரோட ரியல் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவருது. ஐயா உன்ன போய் ரொம்ப நல்லவன்னு நினைச்சோம் பாரு, நான் கேடு கெட்டவன்டா. சரி, இப்ப மெயின் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஃபன்னியா பாத்துருவோம். எடுத்த உடனே நம்ம வினோத் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அரோகரா அண்ணே அந்த பாட்டு பாடு அப்படின்னு சொல்ல பாருக்கு ஏதோ கடுப்பாயிடுச்சு. மேபி கம்ரு அண்ட் பார்வதியை பத்தின ஒரு மேட்டர் போல இருக்கு. அதனால அமைதியாரு, உனக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தியாயி போச்சு. அண்ணா அவ கிடக்குறா, நீ பாடு. வேணான்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, ஒன்னு அஃபன் பண்ணா மட்டும் உனக்கு காண்டாவது இல்ல, நீ மட்டும் என்ன பண்ணுவியா? ஐ செட் ஓகே, வாய மூடு பார்வதி. என்ன சொன்னே? சிட்டிக்கு கோவம் வருது. ஏய் என்ன சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கற? ஒரு டிராமா குவீன் அத சொல்றாங்க பாரு. நேத்து அவ்வளவு உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேன் நானு. அப்ப வந்து என்ன அஃபன் பண்ண மாதிரி பேசிட்டு பின்னாடியே வந்து சாரி சொல்றேன். எப்பா எமோஷன் கேம் பயங்கரமா ஆடுறா இவ. எப்போ சிரிக்கிறா எப்போ கோவமா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாழைப்பழத்துல ஊசி குத்துறாங்களாம் அப்படின்னு கம்ரு கிட்ட சொல்ல, எது வாழைப்பழத்துல ஊசியா அப்படின்னு ஒரு அசிங்கமான காமெடியை சொல்லி சிரிக்க வைக்கிறாரு. அந்த அம்மாவும் சிரிக்கிறாங்க. கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. நம்ம அரோராவை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல ஆக்டிவா இருக்காங்களோ இல்லையோ, ஒருத்தங்களோட சேர்த்து வச்சு பேசுறது, கொஞ்சம் கில்மா மேட்டர் பேசுறது, இல்ல டபுள் மீனிங், இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. மத்தபடி எந்த டாஸ்க் கொடுத்தாலும் என்ன இது டாஸ்க் ஒன்னும் சுவாரஸ்யமா இல்லையே அப்படின்ற மாதிரி ஓரமா உட்காந்துக்கிறாங்க. சோ பிக் பாஸ் அவர்களே, ஒருவேளை நம்ம அரோராவை ஆக்டிவா இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான டாஸ்க் எல்லாம் கொடுங்க, ரொம்ப ஆக்டிவ் ஆயிருவாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், அந்த டாஸ்க்ல கண்டிப்பா கம்ருதீன் இருக்கணும், அப்பதான் இன்னும் ஆக்டிவ் ஆவாங்க. எனக்கு அடை வேணும், அதுவும் தேனடையா. அடுத்து நம்ம தர்பீஸ் என்ன சொல்லிட்டு இருக்கு பாரு, இந்த கனி இருக்கே, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து ஒன்னு சொன்னாங்க, நாமினேஷன் லிஸ்ட்ல எப்பவுமே உன் பேர் இருக்கும், ஹிட் லிஸ்ட்ல எப்பவுமே நீ இருப்ப அப்படின்னு சொல்லி. உடனே என்ன இந்த கனி வஸ்ட்ல சேர்த்து விட்டுருச்சு பாரு. அதானே சொல்றேன், அது கனி அக்கா இல்ல கன்னிங் அக்கா. ஆமாம் பாரு, நல்லா சமைச்சு போட்டு ஒரு சில கேங்க புடிச்சு வச்சிருக்குது. அப்படியே சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு தன்னோட பக்கத்துக்கு சேர்த்துக்கிட்டு நாமினேஷன்லயே வராத மாதிரி ஒரு பக்கம் எஸ்கேப் ஆயிடுது, இன்னொரு பக்கம் எவன் வீக்கா இருக்கானோ அவனை நாமினேட் பண்ணி விட்டுருது. பயங்கரமான ஆளு பாரு அப்படின்னு குத்துறதெல்லாம் குத்திட்டு, ஆனா ஒரு வகையில பாராட்டணும் பாரு. சாப்பாடு அப்படின்ற விஷயத்துல அள்ளி வைப்பாங்க. ஆனா இந்த ரம்யா சோத்த அன்னக்கரண்டியில போட சொன்னா ஸ்பூன்ல அளந்து போடுது பாரு. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. ஆனா சபரிக்கெல்லாம் வாரி போடுது, பிடிக்காத ஆளுக்கு மட்டும் அளந்து போடுது. வெரி சீப் கேரக்டர் பாரு. எனக்கு பசிக்குது கொஞ்சம் சோறு வையின்னு கேக்குறேன் பாரு, ஆனா வைக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு பாரு. அப்படியே பசியில தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டேன் பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பாவம், எந்த அளவுக்கு தர்பீஸ்க்கு பசி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு புலம்பி இருக்கும். ஆறுவேளை சோறுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. ஆனா இந்த பீஸ் லொடலொடன்னு ஏதாவது பேசி உளறிட்டு இருந்தாலும் கடைசியா சொன்ன பாயிண்ட் உண்மைதானே. சபரியை பார்த்தா மட்டும் இந்த ரம்யா எப்ப பார்த்தாலும் அண்ணே நொன்னே அப்படின்னு சுத்திட்டு இருக்கோம். எஃப்ஜேவை பார்த்தா எஃப்ஜே நீ என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு வாலண்டியரா போய் கட்டி பிடிச்சிக்கிறது. ஆனா தர்பீஸ் பார்வெல்லாம் மக்களுக்கு பெருசா பிடிக்காது, இல்ல எங்க அண்ணன் எஃப்ஜே கனிக்கெல்லாம் பிடிக்காது, அதனால எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மட்டும் தன்னோட உண்மையான முகத்தை காட்டுவாங்க. சரி காட்டிட்டு போட்டோம். நல்ல 6 ஆஃப் பாயில் 8 கலக்கின்னு சாப்பிட்டு வளர்ந்த புள்ள நம்ம தர்பீஸ். பசிக்குதுன்னு கேட்ட வாய்க்கு ஸ்பூன்ல சோறு வைக்குது இந்த பீஸ். இந்த பீஸை என்ன பண்ணலாம்? அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குறதா. அடுத்து நம்ம அரோராக்கு பேசுறதுக்கு ஆளே இல்ல, ஏன்னா துஷாரை தான் வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்கல்ல. அதனால அவரை நினைச்சு கேமரா போக்கஸ் பண்ணாத இடமா பார்த்து உட்கார்ந்து ஒரு பேப்பர்ல ஐ ஃபீல் அலோன், ஐ வில் மிஸ் மை புஜ்ஜுகுட்டி, நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன்டா அப்படின்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதை தூரத்துல இருந்து ஒரு கேமரா கேப்சர் பண்ணிடுச்சு. விடுவோமா நாங்க? 6 லட்சம் ரூபா ஒரு கேமரா, 60க்கும் மேற்பட்ட கேமரா இருக்கு, அப்படி ஈஸியா தப்பிச்சிருவியா நீ அப்படின்னு புடிச்சாங்க பாருங்க நம்ம கேமராமேன்ஸ். அங்க நிக்கிறீங்கப்பா நீங்க. என்னென்ன பண்ணீங்கற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற
பொங்கலுக்கு ரிலீஸ் வீடியோவா? ஆமா. அந்த டைம் பார்த்து பாரு வந்து, இங்க பாரு அரோரா, நீ ஹர்ட் ஆயிட்ட அப்படின்னு தெரியுது, அதுவும் என்னால. அப்படி இருந்தா என்கிட்ட வந்து சொல்லிரு, நீ கமருதீனை ஓட்டுற, ஓட்டிட்டு போ, ஆனா என்ன வச்சு ஓட்டாத அவனை, அண்ட் ஏன் முன்னாடி ஓட்டாத. இங்க பாரு பாரு, நான் அவனை தான் கலாய்ச்சேன், ஆனா நீ அஃபண்ட் ஆகுற. நேத்து நீ என்ன பண்ண, துஷார் வெளியே போனதுக்கு அப்புறம் நான் தான் பேசி பேசி அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாரு. அவன் போன துயரத்துல இருந்தே நான் இன்னும் வெளியே வரல. அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்படி சொல்லாமா பாரு. எல்லாருமே சொல்றாங்க, இவ வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கா, இவ காசுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆனா நீ யோசிச்சு பாரு, நான் கம்ஃபர்ட்டா இருந்த ஒரு பர்சன் என்னை விட்டு போயிட்டான். அப்படி இருக்கிறப்ப நீ இந்த வார்த்தையை சொல்லலாமா பாரு? நான் லாஸ்டா வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னேன், இனிமே நீ என்கிட்ட பேசாத துஷார் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக? பிடிக்காமலா? இல்ல, அவன் நல்லா இருக்கணும், அவன் கேமை ஒழுங்கா ஆடணும், இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கான் இப்படின்ற காரணத்துக்காக தான். ஆனா பொசுக்கு நீ வீட் ஆயிட்டான். இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவன் மட்டும் போயிட்டான். நான் இந்த வீட்டுல என்ன பண்றேன்? ஒண்ணுமே பண்ணல. ஆனா நான் இருக்கிறப்போ அவங்க எல்லாம் போறாங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அஃப்கோர்ஸ் என்ன தேடி வந்த வாய்ப்பு, எத்தனையோ பேர் இந்த சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் லூசு மாதிரி இங்க இருக்கேன் அப்படின்னு எல்லா உண்மையும் கக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட மைண்ட் வாய்ஸ் உள்ள வரைக்கும் கேக்குது போல இருக்கு. பட் அதே தான் நாங்களும் கேட்கறோம். எத்தனையோ பேர் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு மிச்சர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அப்படி சாப்பிடணும்னா எங்க ஊர் விழுப்புரத்துல ஆனந்தாயினி பகம்னு ஒரு கடை இருக்கு. அங்க மிச்சர் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க வாங்கி தரேன், நல்லா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடுங்க. அதை விட்டு நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் தான் மிச்சர் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன அரோரா, நியாயமா இது? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கா. அடுத்து கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க். அது என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் போட்டு சென்டர்ல 4 பாட்டில் வச்சிருப்பாங்க. அதை இந்த 3 பேரும் மும்முனையில நின்னு பசர் 1 அடிக்கிறப்போ குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வந்து அவங்க இடத்துல வச்சுக்கணும். ஒரு டைம்ல 1 தான் எடுக்கணும், 2 எல்லாம் எடுக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் 1 வச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது 1 ஓடி போய் எடுத்துட்டு வரணும். எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் மத்தவங்க பாட்டில புடிங்கி எடுத்துன்னு போய் அவங்க இடத்துல வச்சுக்கலாம். ஃபைனலி லாஸ்ட் பசர் அடிக்கிறப்போ யார் கையில பாட்டில் நிறைய இருக்கோ அவங்க தான் கேப்டன். ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன்டா அப்படி சோறு சோறு திறா? இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சபரி 2 பாட்டில் எடுத்துட்டு போய் அவர் பக்கம் வச்சுக்கிட்டாரு. சோ இவங்க 2 பேரும் 2 பக்கத்துல இருந்து நின்னு பாட்டில எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுல திவ்யா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம பாரு இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு போக ட்ரை பண்றப்போ அந்த பாட்டில பிடிக்கிறதுக்கு நம்ம சபரி வந்தாரு. அத காலால பிடிக்க போறப்போ அவரோட கால் முட்டி பாருவோட நெத்தியில பட்டு அப்போதைக்கு எதுவும் பெருசா தெரியல, வலிக்குதுன்னு நெத்தியில தான் கை வச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போய் பார்த்தா பயங்கரமா வீங்கி போச்சு. ஐயோ, என்ன ஆச்சு? கண்ணை கொட்டாங்கச்சி மாதிரி ஆக்கி வச்சுக்கிறானுங்க. இனி உன்னை எவனுமே கல்யாணம் பண்ணிக்காத அளவுக்கு பண்ணிட்டான் பார், இன்க்ளூட் மீ. இந்த நாமினேஷன் டைம்லாம் ஒரு கண்ணை திறக்கவே முடியல, அவ்வளோ பெருசுக்கு வீங்கி போயிருந்துச்சு. உண்மையிலேயே பார்வை பார்க்கறதுக்கு பாவமா இருந்துச்சுப்பா. எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க தப்பா இருக்காங்களோ ரைட்டா இருக்காங்களோ, ஆனா அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, வலியில அழுகுறாங்க, இல்ல வீங்கி போயிருக்குன்றதெல்லாம் பாக்குறப்போ நம்மளும் மனுஷன் தானே, பரிதாபப்படதானே தோணும். சோ ஐயோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோமா. எனக்காகவா ஃபீல் பண்றீங்க இப்ப பாரு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் திவ்யாவோட பாட்டில் எடுக்க வராங்க. ஏமா உனக்காக தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ என்ன மெடிக்கல் ரூமுக்கு போகாம மறுபடியும் டாஸ்க்னு வந்து நிக்கிறா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தா நான் வருவேன், அப்படிதான் வருவேன் அப்படிங்கிறது இந்த பீஸ். நீ இன்னும் 2 தடவை சேர்த்து அறிஞ்சிருக்க முடியும். அப்ப திவ்யா என்ன சொன்னாங்க, சீ இதெல்லாம் சீப் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நெத்தியில முட்டை வச்ச மாதிரி பெருசா வீங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன வீங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்களும் இந்த அம்மா மேல பரிதாபப்பட்டு பெருசா சண்டெல்லாம் போடாம கை தட்டி விட்டுட்டாங்க. இவளோட அந்த குழந்தைத்தனமான ஆர்கியூமெண்ட்டை பார்த்து இப்ப கூட எனக்கு அவன் மேல லவ் வருது. பட் இதுல சபரி மேலையும் தப்பு சொல்ல முடியாது. இவங்க பாட்டில் எடுக்க போறப்போ அவர் அதை தடுக்க போயிருக்காரு, இவங்க எடுக்க அவங்க தடுக்க இப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ ரெண்டுத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் இந்த வீக்கம். சோ யாரையும் ஸ்பெசிபிக்கா தப்புன்னு சொல்றதுக்கு இல்ல, பட் இங்கதான் நம்ம விக்ரம் யாரு அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஆக்சுவலா இங்க அமித் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அவங்க கிட்ட வந்திருக்க கூடாது அப்படின்னா 2 கையும் ராட்டின மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கிட்ட வர வர அவங்களே அடிபட்டு கீழே ஊந்துட்டு போயிருவாங்க, உன் மேல தப்பும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போதான் நம்ம ஆள் சொல்றாரு, அவ்வளவு ஏன் பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் வாங்க அப்படின்னு 2 பேரோட மண்டையும் புடிச்சு நங்குன்னு இடிச்சு விட்டுருப்பேன் நானா இருந்திருந்தா. இப்படி வெறி பிடிச்ச அழகுற நீ இப்போ ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்றதை கேட்ட நம்ம அமித், யோ என்னையா இவ்வளவு வயலண்டா இறங்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா போன வாரம் பண்ணாங்கல்ல என்ன வச்சு ஒரு சீக்ரெட் டாஸ்க், அப்ப நான் கதறிட்டு இருந்தேன், அப்ப தெரியலையே அவங்களுக்கு, அதுவும் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுறது தானே, வரட்டும் அடுத்து பிசிக்கல் டாஸ்க்லாம் எனக்கு வரட்டும், வந்துச்சுன்னு வச்சுக்க பலார்னு ஒரு அடி அப்படியே வைப்பேன் அப்படிங்கிறாரு. இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. இதை நம்ம விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் ஆரம்பிச்சிடாதீங்க. என்னதான் இவர் பண்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா.
நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அடுத்து அந்த டாஸ்கை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு ஐஸ் பேக் எல்லாம் வச்சு சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூட்டு போய் டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சு செக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஐஸ் பேக் வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டதுனால ஓரளவுக்கு ஓகே ஆகி வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு கேட்டாரு, என்ன பாரு உன்னால விளையாட முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா விளையாடுறேன் அப்படின்னு ஸ்போர்ட்டிவா வந்தாங்க. உண்மையிலேயே அது பாராட்டக்குரியது. சோ கேம் ரீஸ்டார்ட் ஆச்சா. அப்போ நம்ம பாரு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. 2 பாட்டில் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 2 பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி டிஃபன் மட்டும் தான் பண்ணணும், பாட்டில் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாங்க. அடுத்து கோட்டுக்குள்ள கால வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அதையும் பண்ணாங்க. இதனால இந்த 2 ஜட்ஜும் கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அதனால மறுபடியும் ரீகேம் அப்படின்னு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாரு. எத்தனை தடவைடா அதை பாக்குறப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கண்ணு தானே போயிருக்கு, எப்படியாவது இன்னொரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கண்ணும் போயிடும் அப்படின்னு தானே யோசிச்சீங்க பிக் பாஸ் குழு. இப்ப கனி என்ன சொன்னாங்க, இதான் லாஸ்ட் கேம், யாராவது கோட்டுக்குள்ள வந்தாலோ 2 பாட்டில் மேலயும் கை வச்சாலோ டிஸ்குவாலிஃபை பண்றோம், பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாரு உள்ள கால வச்சிட்டாங்க. சோ டிஸ்குவாலிஃபைட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து திவ்யா 2 பாட்டில் மேலயும் கை வச்சாங்க, அவங்களையும் டிஸ்குவாலிஃபைட்னு சொல்லிட்டாங்க. பட் திவ்யா அதை கேட்டு அப்படியா சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. அப்ப நியாயமா இந்த மாவு ஒத்துக்கிட்டு போகணும்ல, தப்பு பண்ணிட்டேன்னு. ஆனா தெரியாம கால வச்சிட்டேன், அதுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்களா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் போய் கேம் ஆடுறாங்க. இத பார்த்த உடனே விக்ரமுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. கோவத்தீங்க கேட்டாதீங்க, அப்படியே திரும்பி அவன் கடையில இருக்குங்க போங்க. அது எப்படி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லியாச்சுல, எப்படி ஆடலாம் அப்படின்னு ரொம்ப குதிக்கிறாரு. இவருக்கு பாருவை பிடிக்காது அப்படின்றது தெரியும், அதுக்காக மட்டும் தான் இவ்வளவு குதிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல, இந்த 3 பேர்ல 2 பேரை பிடிக்காது அவருக்கு. அதுல ஒன்னு பாரு, இன்னொன்னு திவ்யா. அதனாலதான் சபரிக்கு சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்லை, சபரிக்கு நிறைய ஐடியா கொடுத்தது, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னது அப்படின்னு சொன்ன அனைத்தும் நம்ம விக்கி தான். ஏன்னா அவருக்கு சபரி தான் ஜெயிக்கணும். மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா பேசியிருக்கலாமே. எது எப்படியோ லாஸ்ட் வீக்ல சாண்ட்ரா ஒரு பயங்கரமான சீக்ரெட் டாஸ்க் வேலையை பார்த்து விக்ரம ரிசைன் பண்ண வச்சு ஒருத்தரோட மாஸ்கை இப்போதைக்கு கிழிச்சிட்டாங்க. சோ நம்ம தலைவர் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆகையால் வெல்கம் டு சீசன் 9 விக்கல்ஸ் விக்ரம் அவர்களே. இதான் நான் இப்படிதான் வளர்ந்த. இப்ப 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. நியாயப்படி என்ன பண்ணோம், அதோட கேம் முடிஞ்சிருச்சு, சபரி தான் வின்னர் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல ஜட்ஜ். ஆனா சொல்லாம 3 நிமிஷத்துல 1.5 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1.5 நிமிஷம் இருக்கு, அது முடியற வரைக்கும் விளையாடுங்க அப்படின்றாங்க. ஏங்க 10 நிமிஷம் ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் 8 நிமிஷத்திலே வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் 2 நிமிஷம் சும்மா இருக்குது ஓடுங்க நான் சொல்லுவீங்க. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. பட் இந்த ஐடியாவை கொடுத்தது யார் தெரியுமா, FJ. டைம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பார்வதி பீஸும் ஆட்டம் புரியாம மறுபடியும் போய் பாட்டில் எடுக்க போகுது. இதை பார்த்து கடுப்பான சபரி எங்க இங்க வர போ அப்படி அப்படின்னு 2 தடவை ஆம்சால தள்ளி விட பார்த்தாரு. ஆனாலும் இந்த பீஸ் வந்துட்டே இருக்க ஒரு டைம் ஷூ காலால நங்குன்னு காலை மிதிச்சாரு. ஏன்டா மிதிக்கிற அப்படின்னு கேட்டு மறுபடியும் வர இப்ப பாருடி ஆன்டி அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளினாரு. அந்த அம்மா அப்படியே ஜொயின்னு போய் ஜட்ஜஸ் கால்லே ஊந்துட்டாங்க. ஐயோ என்ன மச்சான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள விளையாட கூடாது, போடா வெளியே. ஏன்டா தள்ளி விடுற அறிவு கெட்ட அப்படின்னு ஏதோ திட்ட வந்தாங்க. பட் என்னன்னு புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்னடா தெரியும். ஃபைனலி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஜட்ஜஸ். சபரி தான் வின்னர் அப்படின்னு சொல்ல வெளியில இருந்து கத்திட்டு இருந்த விக்ரமும் உள்ள இருந்து கத்திட்டு இருந்த பாருவும் நேருக்கு நேரா மோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பாரு அவரை பார்த்து பானை பத்திர ஓனாண்டின்னு சொல்ல, எது பானையா, என்ன பாடி ஷேமிங் பண்றியா அப்படின்னு அவர் கேட்க, அதை நீ அப்படி எடுத்துக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது, அது ஒரு படத்தோட டயலாக் அப்படின்னு சொன்னாலும் இல்ல நான் பாடி ஷேமிங்னு தான் எடுத்துப்பேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கத்த, இவங்க ஒரு பக்கம் கத்தன்னு சொல்லி நல்லா கத்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ அடக்கம்முன்னாட்டி பசங்களா கத்தாதீங்கன்னு மைக்கு போட்டு கத்துனே, ஆனாலும் அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு இந்த கத்து கத்துறீங்களே, அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு மூலையில உட்காந்து கதறிட்டு இருக்கிறது உங்க காதுக்கு கேக்குதா? என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்ப புது தலையான சபரி எப்பவுமே துடிப்பா இருப்பார்ல, இப்ப கேப்டன் வேற ஆயிட்டாரு. எந்த அளவுக்கு துடிப்பா இருப்பாரு, அதே துடிப்போட இவங்க இந்த டீம், அவங்க அந்த டீம், இவங்க இதெல்லாம் பண்ணணும், அவங்க அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிரிச்சு விட்டுட்டு இருக்கிறப்போ இந்த பாரு தனியா போய் ஏற்கனவே எனக்கு வலிக்குது, இவன் வேற நொய்யானு பேசினே இருக்கானே, வாய மூடுறாடே, புல்டோசர் மாதிரி வந்து நங்குன்னு இடிக்கிறான், கடுப்பாவுது அப்படின்னு தலகாணியை போட்டு குத்திட்டு இருந்தாங்க. பட் அம்மனிக்கு தோத்ததை ஏத்துக்க முடியலையா இல்ல சபரி ஜெயிச்சிட்டாரு அப்படின்றத ஏத்துக்க முடியலையான்னு தெரியல. ரெண்டும் உண்மைதானே.
பட் என்னவாக இருந்தாலும் ஒரு டாஸ்க் அப்படின்னு விளையாடுறப்போ டிஃபென்ஸ் மோடுனா டிஃபென்ஸ்ல மட்டும் தான் இருக்கணும். அப்படி பார்த்தா பாருவை இப்படி பிடிச்சி தள்ளனதெல்லாம் டிஃபென்ஸ்ல வராது. ஏன்னா டிஃபென்ஸ்ல நம்ம பிளாக் மட்டும் தான் பண்ண முடியும். இப்படி பிடிச்சி தள்ளக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி தள்ளுறப்போ கண்ணில் அடிபட்டு வீங்கின மாதிரி ஏதாவது ஏடா கூடம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அதே சமயம் பாரு பண்ணது ரொம்ப தப்பு. அவுட்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வருவேன், நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருது இந்த அம்மா. அப்படி வந்தது மட்டும் இல்லாம என்னையே பிடிச்சி தள்ளுறியா அறிவுகட்ட அப்படின்னு வார்த்தை விட்டுருக்காங்க. சோ LHS is equal to RHS hence proved. Draw the match. சரி, இது இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா உள்ளேயும் போய் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அங்க பாருக்கு சப்போர்ட்டா கமருதீன் வந்திருக்காரு அண்ட் சபரிக்கு சப்போர்ட்டா விக்ரம் வராரு. கமரு ஒரு பாயிண்ட்ல அமைதி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாரு வெர்சஸ் விக்ரம் ஃபைட் ஆயிடுச்சு. அதுல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்ட மாதிரி தெரியல, குழச்சிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன கிளிம்ஸ மட்டும் பாருங்களேன். ஐயோ thank you so much. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து போகும்போது அப்படியே இதெல்லாம் பாக்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்ல, எரிச்சலா வந்துச்சு. அச்சை ஓரமா போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி. இதுதான் டீன்றது எனக்கு நல்லா தெரியுது. Thank you. வேற இதுவும் நான் தான். ஐயோ. இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்சு. இப்போ இதனால ஆன ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அன்எக்ஸ்பெக்டடா இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, பாரு, கம்ருதீன், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பிரஜன், இவங்க எல்லாம் ஒரு கேங்கா மாறிட்டாங்க. யாருக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு கேட்டா இந்த அன்பு கேங்னு ஒரு கேங் சுத்துது தெரியுமா, அதுக்கு அகைன்ஸ்டா. சோ என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா, இந்த தடவை சும்மா விடக்கூடாது, எல்லாரையுமே அடிச்சு நாமினேஷனுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் போட்டு, நீ இவங்க 2 பேர் எடுத்துக்க, நீ அவங்க 2 பேர் எடுத்துக்க, எப்படியோ அந்த மொத்த கேங்கும் உள்ள வரணும் அப்படின்னு பிளான் போட்டு பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த காலை பிடிங்க, எனக்கு ஒரு காலு இந்தாங்க நீங்க எத்த பிடிங்க. நாமினேஷன் பத்தி டிஸ்கஸே பண்ணக்கூடாது, ஆனாலும் டிஸ்கஸ் பண்றீங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சேதனை கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் ரெடியா தான் வச்சிருக்காங்க. வெரி சிம்பிள் சார். அவங்க குரூப்பிசம் பண்றாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த மாதிரி நாங்களும் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றோம், சோ அவங்கள ஃபர்ஸ்ட் நிறுத்த சொல்லுங்க, நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு பாயிண்ட் ரெடியா வச்சிருப்பாங்க. ஆனா இதுல ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சது யாருன்னு பார்த்தா நம்ம பாரு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ஏன்னா இந்த கேங்கே நம்ம அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த கேங்கே வாலண்டியரா வந்து நம்மளோட சேர்ந்துக்குதே, இது போதுமே எனக்கு, இவங்கள வச்சே அவனுங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுவேன் அப்படின்னு கண்ணுல இருக்க வலி கூட தெரியாத அளவுக்கு பயங்கர குஜாலா இருக்காங்க. இப்ப சாண்ட்ரா அண்ட் பிரஜனுக்கு ஒரு பாஸ் இருக்குல்ல, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதை யார் எடுத்துக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாண்ட்ரா யோசிக்கவே இல்ல, நீ எடுத்துக்கோ அப்படின்னு பிரஜனுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அவர் நீயே வச்சுக்கோன்றாரு, இருந்தாலும் இல்ல நீயே வச்சுக்கோ, அதுதான் சரியா இருக்கும், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கோட் லாங்குவேஜ்ல பேசிக்கிறாங்க. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா தான் வரும். அதோட அர்த்தம் என்னன்னா, லாஸ்ட் வீக் சீக்ரெட் டாஸ்க்ல எனக்கு கண்டிப்பா ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க, அட்லீஸ்ட் இந்த வாரம் நான் போக மாட்டேன், பட் நீ பெருசா தெரியல, அதனால நீ இதை யூஸ் பண்ணிக்க, என்னெல்லாம் நாமினேஷன்ல அடிச்சாலும் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட் செட். சோ சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட்டா தோத்துட்டாங்க, ஆனா மனைவியா ஜெயிச்சிட்டாங்க. சோ as a contestant பார்த்தா இது தப்பு, ஏன்னா கணவனுக்காக விட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற பேர் தான் கண்டிப்பா வரும். லாஸ்ட் வீக்கே நம்ம சேதனை சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த மாதிரி விட்டு கொடுத்து ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி. சோ அந்த क्वेश्चन இந்த தடவையும் வரும். ஆனா இவங்களோட கேம் மட்டும் ஆடாம தன்னோட புருஷனையும் கூடவே சேர்த்து காப்பாத்திக்கிட்டு அவங்களோடவே கூட்டு போறாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொண்டாட்டி கிடைச்சிட்டா எந்த புருஷனாவது டாஸ்மாக் பக்கம் வருவானா? மச்சி ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு, கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன் ப்ளீஸ் டா. அப்ப சின்ன வயசுல கண்ட கனவுல எங்கடா போய் கடிக்கிறது? இப்போ உங்களுக்கு செகண்ட் பெனிஃபிட்டும் இருக்குல்ல, ஒருத்தங்கள டைரக்ட் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதனால சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணி விட்டாங்க. காரணம், ஹோட்டல் டாஸ்க்ல இதுவே எனக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் வேற மாதிரி பண்ணி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை ஒரு பாயிண்டா முன் வச்சு அது மிரட்டுற மாதிரி தெரிஞ்சு அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே குத்துறேன் அப்படின்னு சொல்லி குத்துனாரு. இது ஒரு வேலிட் பாயிண்டா அப்படின்னு கேட்டா அந்த பீஸ் இதெல்லாம் பண்ணுமா? சும்மா வாய்ஸ் அவடாளுக்கு பேசியிருக்கோம், கண்டிப்பா இதை பாயிண்ட் பண்ணியும் சொல்லியிருக்காதுன்றது நமக்கே தெரியும். இருந்தாலும் உன்னை குத்தணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால சப்ப காரணமே போதும் அப்படின்னு அவர் நினைச்சது நல்லாவே தெரிஞ்சு. சார் உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு சார். நெக்ஸ்ட் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அது அனல் பறக்கிற மாதிரி உள்ள போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து வந்த நம்ம சபரி, பாரு அடுத்து உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. அப்ப இந்த வினோத் அவளுக்கே கண்ணுல அடிபட்டு இருக்கு, அவளை போய் பாருன்னா அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லிட்டாரு. இத பக்கத்துல உட்காந்து கேட்ட கம்ரு, டேய் அவளுக்கே அடிபட்டு இருக்கு, இந்த டைம்ல இப்படிதான் பேசுவியா அப்படின்னு கேட்க, டேய் இன்னைக்கு கனியக்காவே காலைல இப்படிதான் கலாச்சிட்டு இருந்தேன், வாய் வெத்தலை பார்க்க போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி, என்னடா இது ஒரு பெரிய விஷயமா பேசுறேன், டேய் மத்த நேரத்துல பேசுறது ஓகே, அடிபட்டு இருக்கிறப்ப இப்படிதான் பேசுவாங்களா, டேய் நீ ரொம்ப ஓவரா பண்ணாதடா, இந்த மேட்டர் பெருசாக்கிட்டு இருக்க, நீ மூட்டு உட்கார் அப்படின்னு ஒரு ஆக்ஷனை காமிச்சாரு நம்ம கமரு. அடிங்க என்ன அப்படின்னு நம்ம வினோத் நாக்க கடிச்சிட்டு லோக்கலா இறங்கிட்டார். நடுவுல கொஞ்சம் ஓ போட்ட வார்த்தை எல்லாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதை கமரு கவனிச்சாரோ இல்லையோ, பக்கத்துல உட்காந்து இந்த வியானா கவனிச்சிட்டாங்க. இருடி பேட் வேர்ட்ஸ் பேசுறியா, உன்னை மிஸ்ஸிக்கிட்டே சொல்றேன் இரு அப்படின்னு அப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கிட்டு சிச்சுவேஷன் வர்றப்ப கரெக்டா ஒரு இடத்துல போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. அது பின்னாடி வர்ற சம்பவத்தை அப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வினோத்
நல்லாவே காமெடிலாம் பண்றாரு. இருந்தாலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பாக்குறப்போ எந்தெந்த சிச்சுவேஷன்ல காமெடி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கு. அந்த வரைமுறை அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நாவடக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வினோத்த. முக்கியமா அடிக்கடி நீங்க ஓ போடுறத நானே அன்சீன்ல பாத்திருக்கேன். சோ வியானா சொன்னது 200% கரெக்ட். அடிக்கடி ஓ போட்டுட்டே இருந்தீங்கன்னா பிக் பாஸ் உங்களுக்கு ஊ கொடுத்துருவாரு, பாத்துக்குங்க. இத பாரு தம்பி சார், நீ காமெடி நல்லா பண்ற. தேங்க்யூ சார். ஆனா அது மட்டும் போதாது. அடுத்து மறுபடியும் இந்த பாரு என்ன பண்ணாங்க, இவர் வந்து நீ இப்படி இடிச்சாருல, அப்ப அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ, பாரு பேசலாம், நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்னு தலை சொன்னாரு. பட் இந்த அம்மா அப்படிதான் பேசுவேன் அப்படின்றாங்க. ஓ அப்படிதான் நீ பேசுவியா, அப்ப நானும் பேசுறேன் பாரு அப்படின்னு நம்ம விக்ரம் துப்பாருக்கு துப்பாய திருக்குறளை சொல்லி எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன் அப்படின்னு இந்த பீஸ் ஒரு பக்கம். இதை கேட்ட கம்ரு, டேய் மச்சான், அவங்க 2 பேர் ஏதோ பேசிக்கிறாங்க, நீ எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அவளுக்கு அடிபட்டு இருக்கிறப்போ துப்பாருக்கு துப்பாயன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற, கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு ஸ்டாப் பண்ணாரு. விக்ரமும் அமைதியாயிட்டாரு. ஆனா பாருங்களேன், சண்டை பண்றவங்கள விலக்கி விடுறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சண்டை போடுறவங்கள விலக்கி விடுறாங்க. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? இப்போ நாமினேஷன் முடிவுகள் இந்த லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா, சுபிக்ஷா, திவ்யா, அரோரா, ரம்யா, விக்ரம், சாண்ட்ரா, வியானா, கனி, தர்பூஷ்ணி அண்ட் பாரு. போன வாரம் ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுச்சு இந்த ரம்யா. ஆனா இந்த வாரம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. சோ கண்டிப்பா அந்த அம்மணி தான். அப்படியும் இல்லனா அரோரா, ரெண்டுத்துல ஏதோ ஒரு பீஸ் தான் போக போகுது. யாருன்னு வெயிட் பண்ணி பாப்போம். எனக்கு தேவை இப்போ ஒரு உயிர் தான். அவனை கொளுத்திட்டு நீ ஓடி போயிரு. இப்ப நம்ம வியானா வினோத் பேசின அந்த வார்த்தையை மைண்ட்ல வச்சு கரெக்டா டைம் பார்த்து சுபிக்ஷா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. நான் எப்படி இந்த அம்மா என்ன பண்றணும், எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல அந்த வார்த்தை எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு மூஞ்சி மேல கேட்டிருக்கணும்ல. அதை விட்டு தன்னோட ஃப்ரெண்டான சுபிக்ஷாவை ஏத்தி விட்டு அவங்கள விட்டு கேட்க வைக்கிறாங்க. ஏன்னா அவரு சுபிக்ஷாவை ஏதோ சொல்லி வச்சிருக்காரு, இந்த தடவை நான் நாமினேஷன்ல இல்லாததுக்கு மெயின் காரணமே நான் சுபிக்ஷா கூட இல்லாதது அப்படின்ற மாதிரி. ஏதோ இதை தெரிஞ்சுமே நான் வினோத்தை நாமினேட் பண்ணாம இருந்திருக்கேனே, ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ற காண்டு வியானாக்கு. சோ சுபிக்ஷாவை விட்டு அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வியானா பிளான் பண்ணாங்க. அந்த பீஸ் என்ன பண்றதுக்கு கான்டெக்ஸ்டே புரியாம வியானா சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நீ அந்த வார்த்தையை சொல்லிட்ட, அது என் காதுல கேட்டுச்சு, அப்புறம் நாக்க வர அப்படி பண்ணிருக்க, அதுவும் தப்பு அப்படின்னு இவங்க சொன்னதை மட்டுமே கேட்டு சொல்லி இருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம். பட் இதை நீ கேட்கவும் இல்ல பார்க்கவும் இல்ல, ஆனா சும்மா கேமரால தெரியணும் அப்படின்றதுக்காக ஏதாவது பேசிட்டு இருக்காதமா நீ அப்படின்னு சொல்லி அடிச்சாலும், இல்ல நான் கேட்டேன், என் காதால கேட்டேன், நீங்க நாக்க மடக்கினதையும் பார்த்தேன் அப்படின்னு சாதிக்கிறாங்க. என் கண்ணால நான் பார்த்தேன். ஃபைனலி சாட்சி இருக்கான்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் நாட்டாம படத்துல வர்ற மகேந்திரன் மாதிரி, அங்கிள் நான் பார்த்தேன், நீங்க சொன்னீங்க, நாக்க மடக்கி ஓ போட்டு திட்டினீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அம்மா. சோ தலைவர் தொக்க மாட்டிக்கிட்டாரு. எல்லாரையும் வகையை மாட்டி விட்டுட்டே. பேஷ். சரி, இந்த கான்டெக்ஸ்ட் அப்படியே எடுத்து ஓரமா வைங்க. ஆனா இந்த சுபிக்ஷாவும் வியானாவும் பாருங்களேன், எப்பவுமே கையை பிடிச்சிட்டு ஒன்னா ஸ்கூல்ல சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்குதுங்க இந்த வீட்டுக்குள்ள. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, வீக்கெண்ட் வந்தா மட்டும் மத்தவங்க மேட்டர் பேசுறது, வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ இவங்க 2 பேர் பேசுறது. சைலண்டா இந்த 2 பீஸுகளும் ஒவ்வொரு வாரமா முன்னேறி போயிட்டே இருக்கு பாத்தீங்களா. ஒண்ணுமே பண்ணாம மத்த பிரச்சனையில இதை கவனிக்காம விட்டோம் பாத்தீங்களா. ஆமா, மறந்தே போச்சுடா. இப்போ நம்ம வியானா அங்கேயோட விடாம பாரு கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா. சோ அவங்க வினோத்தை நேராவே கூப்பிட்டு, நீ இப்படி பண்ணலாமானே, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏமா எப்பவும் உன் கூட விளையாடுற மாதிரி தாமா விளையாண்டேன், ஏன்னா இந்த மாதிரி டைம்லயா விளையாடுவேன், என் கண்ணை பாருன எம்மா பெருசுக்கு வீங்கி இருக்குன்னு. என்ன பண்றது, எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்கு. அன்னி காமெடி பண்ணதுக்கு 4 பேர் சிரிக்க வேற செய்யறாங்க. அப்படின்னவும் ஒரு மாதிரி வாக்குவாதம் போய் கட்சியில நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நின்னுச்சு. சோ கம்ரு என்ன சொன்னாரு, ஆமாடா நீ மட்டும் பாருக்கு இந்த சிச்சுவேஷன்ல சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவளோட இந்த நிலைமையை பார்த்து கலாய்ப்ப, அதை 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, பாரு இவன் கெட்டவன் தான் பாரு, அவங்க சொல்ற மாதிரி அந்த ஓ வார்த்தையை போட்டு பேசியிருக்கான். எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும் நான் தாங்குவேன். இங்க பாருமா பாரு, ஒருவேளை நான் பண்ணது தப்புன்னு நினைச்சேன்னா என்ன மன்னிச்சிருமா, சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போனார். இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு கமருதீன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்கணுமா அப்படின்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்ற கேள்வியும் வருது. எப்பவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சு கூடாது தலைவா. ஏய் ஃபிகர்னா என்னன்னு சொல்லு மச்சான் உனக்கு. இந்த மாதிரிலாம் போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு நின்னு வை ப்ரோ, பெண்கள் மனசு படபடன்னு அடிக்கும், பட்டாம்பூச்சி பறக்கும், அப்புறம் பல்ல காட்டிட்டு இழிக்கும். அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொன்னா ஊரே சேர்ந்து உன்னை பொழக்கும். சோ பார்த்து பொழைச்சுக்க ப்ரோ. சூப்பர் பா. இப்ப சொல்லுங்க தலைவா, ஃபிகருக்காக நம்ம அடிச்சுக்கலாமா? சரிதான் தலைவா. ஓகே தலைவா, வரேன். சரி, இத்துடன் இன்றைய வீடியோ முடிவடைந்தது. அண்ட் நீங்க அன்சீன்ல பார்க்க வேண்டிய சம்பவங்கள் ஏகப்பட்டது இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றாதீங்க. அவ்வளோ தரமான சம்பவங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான ராகேஷ் இன்ஜினியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.